ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக முருங்கைக்கீரை தண்ணிச்சாறு எப்படி வைக்கலான்னு பார்ப்போங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், இது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே ஒரு 5 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 7லேருந்து 8 பூண்டு நச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது மாதிரி 2ஆக நறுக்கி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மாதிரி வாஷ் பண்ணி முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம், உப்பு கூடிடும். லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக இப்போதைக்கு இலை கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு இலையெல்லாம் சுருங்கியாச்சு. இப்போ மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. இப்போ நாம் அதுக்குள்ளே தேங்காய் பால் அரைச்சிடலாம். நான் ஒரு தேங்காயில் பாதி மூடி, ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்ல மையாக அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாறு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு நம்ம பாலாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள் இப்படி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி வச்சு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி பாலாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாறு நல்லா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் முருங்கைக்கீரையை. பாருங்கள் முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்கள் மூடி போடுறதுக்கப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னு ஃபீல் பண்ணிங்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. முக்கால்வாசி வெந்துடும். பாருங்கள் நம்மளுக்கு நல்ல முருங்கைக்கீரை வெந்துருச்சு. வாயில் சாப்பிட்டு பார்க்குறப்பே தெரியும். இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் தண்ணி இதில் ஊற்றிடலாம். இதில் சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் காராதனால உப்பு போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது ஒரு 2 நிமிஷம் இந்த தேங்காய் பால்லே இந்த கீரை நல்லா சூப்பராக வெந்துடும். லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக மணமாகவே இருக்கும். இதை லைட்டாக 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் ரைஸில் இந்த சாறு மட்டும் ஊற்றி கொடுத்தாலே அவ்வளோ அயன் சத்து இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.